இன்றைக்கி எல்லாரோட ஃபேவரட்டான ரெசிபி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? கேரளா ஸ்டைலில் நாட்டுக்கோழி தம் பிரியாணி. தேவையான பொருட்கள் 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம், 2லேருந்து 3 தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும்போது 2 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய், தக்காளியை நல்லா மசிய வேக வைக்கணும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமும் வெந்துடும், நல்லா மசிய வெந்துடுங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி இதில் 100 கிராம் தயிர் சேர்த்துருக்கேன். பிரியாணியில் தயிர் ஆட் பண்ணால் உண்மையாகவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தயிரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே நல்லா சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. மசாலா கூட சிக்கன் நல்லா சேர்ந்து நல்லா வேக வச்சுருங்க. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதில் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிரியாணி தம் போட்டு வைக்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தாங்க. நார்மல் ரைஸில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்போவும் போல் குக்கரில் விசில் விடாமல் நார்மலாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க சாதத்தை. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சாப்பாடை நல்லா ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை கொஞ்சமாக சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை தண்ணியில் கலக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதுக்காக தான். இதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி பிரியாணியை தம் போட்டு வச்சிடலாங்க. பிரியாணி செஞ்சிட்ருக்கிறத விட பிரியாணி செய்யும்போது பக்கத்தில் நின்று பார்க்குறது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். இதுக்கு ஒரு பழமொழி கூட இருக்கும், ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டான்னு. அது என்னமோ உண்மைதாங்க. பிரியாணியை நல்லா தம் போட்டு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். சாப்பாடு நல்லா உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் உள்ளே இருக்க அந்த கிரேவி ஒரு அளவுக்கு சாப்பாடோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், தம் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.